எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் அனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்குங்க. ஸோ அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நிறைய அப்டேட் நான் கண்டினியூவாக கொடுத்துட்ருக்கேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஓர்டன் ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே வராரு. ராண்டி ஓர்டனுக்கு எப்பவுமே ஃபேன்ஸுங்க மத்தியில் ஒரு பயங்கரமான கிரேஸ் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த யூரோப்பியன் டூர் போகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஃபேன்ஸுங்க பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஓர்டனை செலிப்ரேட் பண்ணுறாங்க. பயங்கரமாக அவரோட என்ட்ரன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர விமர்சையாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க. அந்த அளவுக்கு அவரோட பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா பாடி அவரை பயங்கரமாக வெல்கம் பண்ணாங்க. ஸோ ராண்டி ஓர்டனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படுற அளவுக்கு அவரோட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ ராண்டி ஓர்டன் பயங்கர செலிப்ரேஷனோட ரிங்குக்குள்ளே வராரு. ரிங்குக்குள்ளே வந்து ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோஃபோன் எடுக்கிறாரு. ஸோ வாய்க்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறாரு. உடனே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸோட தீம் மியூசிக் ஓடுது. ஸோ ஃபைனலி கெவின் ஓவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ஆகுறாரு. ஸோ உள்ளே வரும்போதே அவர் மைக்கோட வராரு. ஸோ ராண்டி ஒரு நிமிஷம் நீ பேசுறதுக்கு முன்னாடி நான் பேசிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறேன் அப்படின்ற மாதிரி, அந்த இடத்துல நான் பேசுறதை மட்டும் கொஞ்சம் நீ கேளு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல ராண்டி ஓர்டன்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட்டை வைக்கிறாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் பேச ஆரம்பிக்கிறாரு. ராண்டி, நான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை அடிச்சது தப்பு தான். ஒன்றை மட்டும் கிடையாது, கோடி ரோட்ஸ், சாமி ஜெயின் அவங்க எல்லாரையும் அடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா நான் தப்பு தான். ஸோ உன்னை ஏன் அடித்தேன் அப்படின்றது உனக்கே தெரியும். ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்த. ஸோ அந்த கோவத்தினால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை அடித்தேன். ஸோ இப்போ நான் சொல்கிறேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாரையும் அடித்ததை வந்து பார்த்தீங்கன்னா தப்புன்னு உணர்ந்துட்டேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாரையும் அடித்தது தப்பு தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணர்ந்துச்சு அப்படின்ற மாதிரி. அந்த இடத்துல நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், நான் கேவலமான விஷயம்லாம் பண்ணியிருக்கேன் ராண்டி, நான் சொல்கிறத கேளு அப்படின்ற மாதிரி. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தான் பண்ணது தப்பு அப்படின்றத கெவின் ஓவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறாரு. ஸோ நீயும் நானும் எப்படி இருந்த ராண்டி, நம்ம ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீமாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தோம். ஏன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டாக் டீம் சாம்பியன் வின் பண்ணுற அளவுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் டீம் டிவிஷனில் பயங்கரமாக இருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்ததோட வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தப்பை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் திருத்திக்கிட்டேன். ஸோ நான் போன வாரம் வந்தது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண தப்பை நீ பண்ணக்கூடாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றை, கோடி ரோட்ஸை, சாமி ஜெயினெல்லாம் அடித்து ஸோ அந்த பேன் பண்ண மூவை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி உங்கள் எல்லாரையும் காயப்படுத்தினேன். ஸோ அந்த மாதிரி நீ வந்து பார்த்தீங்கன்னா கார்மெலா ஹேஸை வந்து பார்த்தீங்கன்னா காயப்படுத்தக்கூடாது. குறிப்பாக அந்த நீ போட வந்து அந்த பன்கிக், அந்த மூவ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பவர்ஃபுல்லானது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க மேலே போட்டால் என்ன ஆகும் அப்படின்றது உனக்கு தெரியும். ஸோ நான் பண்ண தப்பை நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ராண்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தேன். சாரி ராண்டி, நம்ம ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபியூச்சரை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். ஸோ முடிச்சதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுறலாம். ஸோ நம்மளோட ஃபியூச்சரை நோக்கி போகலாம். நீயும் நானும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் டாக் டீம் சாம்பியன் வின் பண்ணலாம். நம்ம முன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் டீமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணலாம். நம்மளோட ஃபியூச்சரை நோக்கி நம்ம ரெசல்மேனியாவுக்கு போகலாம், டாக் டீம் சாம்பியன் வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அந்த இடத்துல கெவின் ஓவன்ஸ் ராண்டி ஓர்டனோட ஒன்னா சேர்ந்து ஸோ டாக் டீம் சாம்பியன்ஷிப்காக மோதலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே ராண்டி ஓர்டன் அந்த இடத்துல சொல்றாரு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி, ஸோ நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டாக் டீம் சாம்பியன்ஷிப்காக ஸோ ரெசல்மேனியா போனோமா, ஸோ டாக் டீம் சாம்பியன் வின் பண்ணோமா அப்படின்ற மாதிரி கேட்க ஃபேன்ஸுங்க எல்லாரும் நோ அப்படின்னு கட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஓர்டன், ஸோ ரெசல்மேனியாவுக்கு நம்ம ரெண்டு பேரும் போகிறோம், ஆனால் நீயும் நானும் மட்டும் ரெசல்மேனியாவுக்கு போகிறோம். ஸோ ஒன்றை நான் ரெசல்மேனியா அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஓட விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமான ஒரு 2 வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறாரு. குறிப்பாக நெட்ஃப்ளிக்ஸ் கைக்கு போனதோட ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான இதுவும் கிடையாது. ஸோ அங்கே எப்படி வேணாலும் பேசிக்கலாம். அதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா மியூட் பண்ணாங்க. ஸோ 2 அசிங்கமான ஒரு வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு, ஸோ நீ இங்கே எல்லாருக்கும் என்ன பண்ணையோ அதையே நானும் உனக்கு பண்ண போகிறேன். ரெசல்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை அடிச்சு நான் தெரிக்க விட போகிறேன். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீ எப்படி அந்த பேன் பண்ண மூவ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு போட்டு எங்களை காயப்படுத்தினியோ அதே மாதிரி நான் உன்னை காயப்படுத்த போகிறேன் அப்படின்ற மாதிரி
ஒரு பயங்கரமான ஒரு செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் பண்ணுறாரு. ஃபைனலி ராண்டி ஆர்டன் வர்சஸ் கெவின் ஓவன்ஸோட ரெசில்மேனியா மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பயங்கர ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா டேமியன் ப்ரீஸ்ட் அண்ட் ஜிம்மி ஊசோ வர்சஸ் ட்ரூ மேக்கின்டையர் அண்ட் ஷின்ஸ்கே நாகாமோராக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருக்கு. இந்த மேட்ச்சில் ரெண்டு டீமுமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. குறிப்பாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான ஒரு மேட்சாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா டேமியன் ப்ரீஸ்ட் அண்ட் ஜிம்மி ஊசோ ரொம்பவே க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் அண்ட் ஷின்ஸ்கே நாகாமோராவை பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டேமியன் ப்ரீஸ்ட் அண்ட் ஜிம்மி ஊசோ தான் வின் பண்ணுறாங்க. வின் பண்ணதோட அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் எப்பவும் போல உள்ள வந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா டேமியன் ப்ரீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறாரு. ஸோ அடிச்சுட்டு அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருக்குமான அந்த ரெசில்மேனியா மேட்சுக்கான ஒரு பயங்கரமான ஹைப்பை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டு போறாரு. ஸோ உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சார்லட் ஃப்ளேயரும் டிஃபனி ஸ்டேட்டனும் பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ செக்மெண்ட் மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு 4 வாரத்தில் ரெசில்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ WWE உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்கு. ஸோ அந்த மேட்சை பற்றி பேசுகிறாங்க. டிஃபனி பேசலான்னு வராங்க அந்த இடத்துல. ஸோ எப்பவுமே குயின் சார்லட் ஃப்ளேயர் தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு வாக்குவாதம் ஏற்படுறது. உடனே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சார்லட் ஃப்ளேயர் நீ என்ன சூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டதே நீ ஏன் இப்போ பயப்படுற அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறாக பேசிக்கிறாங்க. குறிப்பாக அவங்க ரெண்டு பேருக்கு நடக்க போகிற அந்த ரெசில்மேனியா மேட்சுக்கான ஒரு பயங்கரமான ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டு ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சார்லட் ஃப்ளேயர் டிஃபனி ஸ்டேட்டனோட கெரியரையே வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியாவோட முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃபனி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்றை பீட் பண்ணி ஸோ உன்னோட அந்த ரெஸ்லிங் கெரியரை நான் காலி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெசில்மேனியா மேட்சுக்கான ஒரு பயங்கரமான ஹைப்பை கிரியேட் பண்ணுறாங்க. உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரான் ஸ்ட்ரோமன் வர்சஸ் ஜேக்கப் வாட்டோக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். ரெண்டு பேருமே வேற லெவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னடாக்கும் யார் வின் பண்ணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போகுது. இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் சாம்பியன்ஷிப்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த மேட்ச் ஒரு கண்டெண்டர் மேட்ச் மாதிரி தான் நடக்குது. இந்த மேட்ச்சில் ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காம ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. ஸோ யார் தான் வின் பண்ணுவா என்ன தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக இந்த மேட்ச் போகும்போது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டாமாட்டங்கா இந்த மேட்சுக்குள்ளே வருவார். ஸோ பிரான் ஸ்ட்ரோமன் உள்ளே இழுத்து போட்டு அவர் அடிக்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இடத்துல சோலோ சுக்காவை வந்து ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரான் ஸ்ட்ரோமன் அடிப்பாங்க. ஸோ அதனால இந்த மேட்ச் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சிடும். உடனே பிளட் லைன் டீம் எல்லாரும் சேர்ந்து பயங்கரமாக பிரான் ஸ்ட்ரோமன் அடிச்சுட்டு போவாங்க. உடனே பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லைன் கடையிலே ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகும். ஸோ ஜேக்கப் வாட்டோ நான் அந்த மேட்ச்சில் வின் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் எதுக்கு அந்த மேட்சுக்குள்ளே வந்தீங்க அப்படின்ற மாதிரி கோபமாக போகிற மாதிரி பேக் ஸ்டேஜில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடிச்சு உடைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. ஸோ இந்த மேட்ச் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சாலும் டிஸ்குவாலிஃபிகேஷன் முறையில் இந்த மேட்ச்சில் பிரான் ஸ்ட்ரோமன் வின் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி பிரான் ஸ்ட்ரோமன் தான் இந்த மேட்சை வின் பண்ணுறாரு. உடனே அதே இடத்துல ஜெலினா வீகா வர்சஸ் பைப்பர் நிவில்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச். ரெண்டு பேருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் யார் வின் பண்ணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே க்ளோஸாக போகுது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பைப்பர் நிவிலுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா செல்சி கிரீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் சைடில் இருக்காங்க. இந்த மேட்ச் ஒரு நல்ல மேட்சாக போகுது. ஸோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பைப்பர் நிவில் ஸோ ஜெலினா வீகாவை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பைப்பர் நிவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக லிவ் மார்கன் வர்சஸ் ஜேட் கார்கில்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் லிவ் மார்கனுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக ரகுல் ராட்விகஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் சைடில் இருப்பாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் யார் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஸோ ரெண்டு பேருமே ரொம்பவே க்ளோஸாக இந்த மேட்சை கொண்டு போவாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜேட் கார்கில் இந்த மேட்சை வின் பண்ணுற அளவுக்கு ரொம்பவே க்ளோஸாக போகும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நயோமி உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்த உடனே ஜேட் கார்கில் நயோமி அடிக்க ஸோ நயோமி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே இருக்க சாம்பியன் எடுத்து ஜேட் கார்கில் அடிப்பாங்க. ஸோ அந்த சமயத்தை பயன்படுத்தி லிவ் மார்கன் ஜேட் கார்கிலை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் தான் வின் பண்ணுறாங்க. வின் பண்ணதோட அந்த இடத்துல ஸோ எப்பவும் போல் வந்து பார்த்தீங்கன்னா ஜேட் கார்கிலை பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா நயோமி அடிச்சுட்டு ஸோ அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு பயங்கரமான ஒரு ஃபியூடை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ பயங்கரமாக அவங்களால எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு லிவ் மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஜேட் கார்கில் அடிச்சுட்டு போகிற மாதிரி அந்த செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ உடனே பேக் ஸ்டேஜ் காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் ட்ரூ மேக்கின்டையர் போகிறாரு. அந்த இடத்துல செத் ராலன்ஸ் வராரு. ட்ரூ மேக்கின்டையரும் செத் ராலன்ஸும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து சிரிச்சிக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற மாதிரி ஒரு செக்மெண்ட்டை பண்ணுறாங்க. உடனே அந்த இடத்துல ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே வருவாங்க. ரிங்குக்குள்ளே வந்த உடனே ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நியூ WWE டாக் டீம் சாம்பியன் வின் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக 4 வருஷம் கழிச்சு ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் ஸோ WWE டாக் டீம் சாம்பியன் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் வின் பண்ணதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஃபேன்ஸுங்க எல்லாரும் யூ டிசர்வ் இட் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை சேர் பண்ணுறாங்க. உடனே அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த சாம்பியன்ஷிப் வின் பண்ணதுக்கான ஒரு செலிப்ரேஷனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது
போது அந்த இடத்துல சாண்டோஸ் எஸ்கோபார் உள்ள வருவார். உள்ள வந்த உடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணாதீங்க, உங்களோட சாம்பியனை கூடிய சீக்கிரம் நாங்கள் வாங்கிடுவோம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அந்த ரெண்டு டீம் கடையில் ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷியல் ஆகும். உடனே அந்த இடத்துல பிரிட்டி டக்லி உள்ள வந்து ஸோ சாண்டோஸ் நீ எதுக்கு இங்கே வந்த, ஸோ நாங்கள் தான் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப்காக மோத போகிறோம், கண்டென்டர் வின் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அந்த WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப்காக சண்டை போடுறத பற்றி பேசுவாங்க. உடனே ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் அந்த இடத்துல எதுக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்க, உடனே அதே இடத்துல ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வர்சஸ் ஏஞ்சல் கார்சா அண்ட் ஹம்ப்ரோட்டோ கரில்லாக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக இருந்துச்சு. ரெண்டு டீமுமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்தாங்க. இந்த மேட்ச் என்னதான் ஒரு பயங்கரமான மேட்சாக இருந்தாலும் இந்த மேட்ச்சில் என்ன நடக்கும், யார் வின் பண்ணுவா அப்படின்னு ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் கார்சா அண்ட் ஹம்ப்ரோட்டோ கரில்லா ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் தான் வின் பண்ணுறாங்க. வின் பண்ணதோட ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க பேக் ஸ்டேஜுக்கு போக பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்காக யார் மோத போகிறா அப்படின்ற மாதிரி பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டி டக்லி, DIY, அதே மாதிரி மோட்டார் சிட்டி மிஷின் கன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ அந்த WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் அதுக்கான ஒரு பேக் ஸ்டேஜில் ஒரு செக்மெண்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனோட மெயின் ஈவெண்ட் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ மெயின் ஈவெண்ட் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸும் பால் ஹேமனும் உள்ளே வராங்க. ஸோ உள்ளே வரும்போதே ஃபேன்ஸுங்கெல்லாம் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கத்துறாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரைபல் சீஃப், OTC, YTC அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த இடத்துல பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கத்தி ஸோ ரோமன் ரெயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுறாங்க. ரோமன் ரெயின்ஸ் உள்ளே வராரு. உள்ளே வந்து ஸோ அந்த ஊர் பேரை சொல்லி ஸோ இக்னாலேஜ் யுவர் ட்ரைபல் சீஃப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இக்னாலேஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸ் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ என்ன வந்து பார்த்தீங்கன்னா CM பங்க் ராயல் ரம்பல்லேருந்து எலிமினேட் பண்ணால் ராயல் ரம்பல் மேட்ச்சில் நான் தோக்க காரணமாக இருந்தது CM பங்க் தான். ஸோ அதனால தான் போன வாரம் மண்டே நைட் ரால CM பங்க் அந்த ஸ்டீல் கேஜ் மேட்ச்சில் தோக்கிறதுக்கு நான் காரணமாக இருந்தேன். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ராயல் ரம்பலை எலிமினேட் பண்ணி தோக்க வச்சான், நான் அவனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீல் கேஜ் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா தோக்க வச்சேன். ஸோ அந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ராயல் ரம்பலில் கொல்லலாம் ட்ரை பண்ணான். ஸோ அதனால தான் நான் இந்த வாரம் மண்டே நைட் ரால ஸோ நான் அவனை கொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஸோ அவர் ஏன் செத் அண்டு CM பங்க் அடிச்சாரு அப்படின்றதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஏதோ கேட்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆசைப்படுறாங்க. ஸோ மேபி நான் ரெடியாக இருக்கேன், வாங்க எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் வந்து பார்த்தீங்கன்னா செத் அண்ட் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுறாரு. அந்த இடத்துல ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸ் உள்ளே வராரு. உள்ளே வரும்போது ஃபேன்ஸுங்க பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு பாடி வந்து பார்த்தீங்கன்னா அவரை வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே செத் ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. ஸோ எனக்கு CM பங்கை முடிச்சு விடுறதுக்கு கரெக்டான ஒரு ஸ்பாட்டாக இருந்துச்சு அது அந்த ஸ்டீல் கேஜ் மேட்ச்சு. நான் அதில் நானே அவனை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டுருப்பேன். ஸோ வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அவனை காலி பண்ணியிருப்பேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீ அந்த மேட்சுக்குள்ளே வந்து என்னை இழுத்து வெளில போட்டு என்னை அடிச்சதெல்லாம் ஓகே. ஸோ அந்த மேட்ச்சில் நான் வின் பண்ணிட்டேன். இருந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அவனை அந்த மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்னால தான் நான் ஜெயித்தேன், பட் இருந்தாலும் அந்த மேட்ச்சில் நான் CM பங்கை வெறித்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டுருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முறை வந்து பார்த்தீங்கன்னா சண்டை நடந்திருக்கு, நமக்குள்ள நிறைய ரைவல்ரி வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. ஸோ இப்போதைக்கு CM பங்குக்கும் எனக்குமான அந்த ரைவல்ரி வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ அவனை ஓர விட்டுறலாம், திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா உன் கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போகிறேன். ஸோ இப்போ வா அப்படின்ற வா என் கூட சண்டைக்கு வா அப்படின்ற மாதிரி அவர் அந்த ஷர்ட்டை கழட்டுறாரு. ஸோ ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கிறாங்க. உடனே CM பங்கோட மியூசிக் ஓடுது. CM பங்க் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே அவருக்கும் ஒரு பயங்கரமான வரவேற்பு. ஸோ வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுங்க கத்தி என்ஜாய் பண்ணுறாங்க. வராரு, அந்த ரிங்கு மேலே ஏறி நிற்கிறாரு. ரோமன், நான் உன்னை தோக்கிறதுக்கு காரணமாக இருந்தேனா, ஸோ ராயல் ரம்பலில் நான் உன்னை எலிமினேட் பண்ணி உன்னை தோக்கடிச்சேனா, ஸோ அதனால தான் நீ என்ன அந்த ஸ்டீல் கேஜ் மேட்ச்சில் தோக்க வச்சியா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவர் கேட்குறாரு. ஸோ ராயல் ரம்பல் அப்படின்றது அது வேற. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவுக்கு போகிறதுக்காக ஸோ அது வேற ஒரு இது. அதில் நான் உன்னை எலிமினேட் பண்ணதும் ஸோ நீ என்ன அந்த மேட்ச்சில் தோக்க வச்சதும் ஒன்றா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் உன்னை தோக்க வச்சேன்னு சொன்னீங்க. ஸோ அந்த சர்வைவர் சீரியஸில் உன் குடும்பத்துக்குள்ளே நடந்தது பற்றியா பிரச்சனை. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உனக்கு துரோகம் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த வார் கேம் மேட்ச்சில் நான் உனக்கு துரோகம் பண்ணியிருந்தா உனக்கு இன்னும் ரொம்ப வலிச்சிருக்கும். ஸோ அதை விட்டுட்டு நான் ஏன் ஒன்றை ராயல் ரம்பலுக்கு உனக்கு துரோகம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல நான் நினச்சிருந்தா அந்த வார் கேம்லேயே உனக்கு துரோகம் பண்ணி உன்னை காலி பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி CM பங்க் சொல்கிறாரு. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா CM பங்க் சொல்கிறத கேட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் சிரிச்சுக்கிட்டே திரும்புறாரு.
சொல்றாரு. உடனே அந்த இடத்துல சிஎம் பங்க் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வைக்கிறாரு. ஸோ பால் ஹெய்மன் உன் கூட இருக்கானே, அவன் உனக்கு தான் சப்போர்ட்டா, உன் கூட தான் இருப்பான். ஸோ உன்னோட ட்ரைபிள் சீஃபா உன் கூட மட்டுமே இருப்பான்னு நினைக்காத. ஸோ பால் ஹெய்மன், நீ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே செஞ்சுட்ட, நீ எனக்கு தான்டா விசுவாசமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு குண்டை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு உடைக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல நான் சொன்ன மாதிரியே ரோமன் ரிங்ஸ் இங்கே கூப்பிட்டு வந்த பாத்தியா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நீ தான் மச்சான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசுவாசமா இருக்கு அப்படின்ற மாதிரி பால் ஹெய்மனுக்கும் ரோமனுக்கும் ஒரு சண்டையை வந்து பார்த்தீங்கன்னா மூட்டி விடுறாரு. ரோமன் காண்டாகி, என்னது நீ தான் என்ன கூப்பிட்டு வந்தியா, அவனுக்கு விசுவாசமா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேர்ன் பண்ணி ஸோ அந்த இடத்துல பால் ஹெய்மனை பார்க்குறாரு. பால் ஹெய்மன் வந்து பார்த்தீங்கன்னா உடனே அந்த இடத்துல பால் ஹெய்மன் ட்ரைபிள் சீஃப் நாலாம் கிடையாது, அவன் பொய் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா தெரிச்சு போய் ஸோ பயந்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க உடனே பின்பக்கமாக வந்து சிஎம் பங்க் மைக்கை வச்சு ரோமன் ரிங்ஸை குத்தி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ரோமனை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறத பார்த்த செத்ராலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் உள்ள போயிட்டு அவர் ரெண்டு பேரையும் பிடிச்சி அடிக்க அவங்க 3 பேரும் வெறித்தனமாக ரிங்குக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்குவாங்க. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா 3 பேரும் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் அவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு கமெண்ட்ரி டேபிள் மேலே ஏறி டே ரெசல்மேனியாவில் நான் அவங்கள பார்த்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி அவர் ரெசல்மேனியா போர்டை காமிக்க அதை பார்த்து செத்ராலன்ஸ் காண்டாகி அவர் ரெண்டு பேரையும் அடிச்சுட்டு அவர் அந்த ரிங்கு மேலே ஏறி நின்று ஸோ ரெசல்மேனியாவில் உங்கள் ரெண்டு பேரையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ரோமன் ரிங்ஸ் காண்டாகி அங்கே இருக்க ஸ்டீல் ஸ்டெப்ஸை தூக்கி ரெண்டு பேருக்கும் தலையிலே ஒன்று வச்சுட்டு அந்த ஸ்டீல் ஸ்டெப்ஸ் மேலே ஏறி நின்று நான் ஒன்று ரெசல்மேனியாவில் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி 3 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு ரெசல்மேனியா போர்டை வந்து பார்த்தீங்கன்னா கை காட்டுறாங்க. ஸோ உடனே எல்லாரும் வந்து அவங்கள தடுத்து விடுறாங்க. இருந்தும் அவங்க 3 பேரும் வெறித்தனமாக அடிச்சுக்கிட்ட மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனை முடிக்கிறாங்க. இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் நடந்துச்சு. இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனில் உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்பவே பிடிச்சது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கிறத கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.